ஓம் நம சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாடி ஜோதிடம் பார்ப்பதற்கான எது மூலமாக இருக்கின்றது என்றால், இது அடிப்படையாக வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண் வலது கை கட்டை விரல் ரேகை, அதாவது ஆணாக இருந்தால் ரைட் சைட் கட்டை விரல் ரேகை, பெண்ணாக இருந்தால் இடது கை கட்டை விரல் ரேகை, அதாவது லெஃப்ட் சைட் கட்டை விரல் ரேகை. இது 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 இந்த கான்செப்ட் எதற்காக எடுத்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, சிவன் பார்வதியை அர்த்தநாதீஸ்வரன் ஆக இருக்கக்கூடிய சிலைகள் புகைப்படங்கள் பார்த்திங்கன்னா, ரைட் சைடு இருக்கக்கூடியது ஆண் சிவனாக இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது பெண் சக்தியாக இருக்கும். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடியதான். இது நம்மளுடைய சுவாசத்தை கூட சொல்லுவாங்க, சூரியக்கலை சந்திரக்கலை அப்படின்னு. எல்லா மனிதருக்குள்ளேயும் ஆண் தன்மை இருக்கும், எல்லா மனிதருக்கும் பெண் தன்மையும் இருக்குது. அதான் சிவன் பார்வதி அர்த்தநாதீஸ்வரன் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதன் அடிப்படையாக கொண்டு தான் ஆண் ரைட் சைட் கட்டை விரல் ரேகை, பெண் லெஃப்ட் சைட் கட்டை விரல் ரேகை, இதன் அடிப்படையாக கொண்டு தான் இந்த நாடி ஜோதிடமானது. அந்த ஒவ்வொரு ரேகைக்குன்னு ஒரு 108 வகையான பேர் உண்டு. அப்போது இந்த உங்களுடைய ரேகை எந்த வகையை சார்ந்தது, எந்த பேர் சார்ந்தது அப்படி என்று பார்த்து, அந்த பேருக்கு உண்டான ஓலைச்சுவடி கட்டுக்கள் இருக்கான்னு பார்த்து, அதிலிருந்து உங்களுடைய இந்த ஜென்மம், அதாவது உங்களுடைய அந்த ஒரு ஓலைச்சுவடியில், அதாவது ஒரு ஓலையில் உங்களுடைய முழு விவரம், இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் எந்த தாய் தகப்பனுக்கு உங்களுடைய பெயர் என்ன, அந்த தாய் தகப்பன் பெயர் என்ன, உங்களுடைய சகோதரன் என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய குடும்பம் சார்ந்த முழு விவரம் ஏதாவது ஒரு ஓலையில் வர வேண்டும். அப்படி வரும் பட்சத்தில் இது எல்லாருக்கும் கிடைக்குமா என்று பார்த்தால், அது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இறைப்பிரார்த்தம் கட்டாயமாக இறைப்பிரார்த்தம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி எல்லாம் இருக்கும் பட்சத்தில் கிடைத்து விட்டால், இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள், எதற்காக இப்படியாப்பட்ட தாய் தந்தைக்கு எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எதற்காக பிறந்தீர்கள், பிறந்து இந்த ஜென்மத்தில் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க, இந்த ஜென்மத்தில் உங்களுடைய லைஃப் லாங், இந்த ஜென்மத்தில் எந்தெந்த வருடம் எப்படி இந்த உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்னென்ன நன்மை தீமையை அனுபவித்து இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ்வீங்களா அல்லது தீமையாக வாழ்வீங்களா அப்படி என்று முழு விபரம் சொல்லப்படுவாங்க. எல்லாமே கர்மா டிவைட் பண்ணி தான். உங்களுடைய முன் ஜென்மத்தில் நீங்கள் எதை விதைத்தீர்களோ எல்லாருக்குமே இது தான். கர்மா என்பது எல்லாருக்கும் இருக்குது, எல்லா மனிதருக்கும். எதை நாம் விதைக்கின்றோமோ அதை தான் நாம் அறுவடை செய்வோம். அப்போது நீங்கள் முன் ஜென்மத்தில் எதை விதைச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு தெரியாது எல்லாருமே. அப்போது இந்த ஜென்மத்தில் அதற்கு உண்டானதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அது இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதும் இந்த ஜென்மத்திலே அனுபவிப்போம். இது அது கர்மா என்பது 5 விதமான கர்மா சொல்லுவாங்க. சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா அப்படின்ட்டு கர்மாவின் 5 விதமான கர்மா சொல்லுவாங்க. அப்போ முன்ஜென்ம கர்மா அல்ல இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடியது இந்த ஜென்மத்து கர்மா. அப்போ இவ்வளோ கர்மாக்கள் இருக்கும்பொழுது நீங்கள் முன்ஜென்மம், அதுக்கு முன்ஜென்மம் என்னென்ன பாவம் செஞ்சோம் நாம் அப்படி என்று நமக்கு தெரியாது. அப்போது அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய நவக்கிரகங்கள், நம்மளுடைய ஏராஸ்கோப், அதாவது ஜாதகம், நம்மளுடைய வாழ்க்கை, இப்படியாப்பட்ட உடல் ஆரோக்கியம் கூட நமக்கு நம்மளுடைய கர்மாவை டேட் பண்ணி தான் நமக்கு கட்டமைக்கப்படுகின்றது. இப்படியாப்பட்ட தாய் தந்தை, இப்படியாப்பட்ட சகோதரன் சகோதரி, இப்படி சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள், இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கர்மாவை டிவைட் பண்ணி தான் கட்டமைக்கப்படுகின்றது. அப்போது அது நல்ல ஒரு வாழ்க்கையாக இருந்தால் சரி, நீங்கள் நல்ல விதையை விதைத்திருந்தீர்கள், நல்ல செயல்களை முன்ஜென்மத்தில் எப்போயோ செய்திருந்தீர்கள், நல்ல வாழ்க்கையை வாழலாம். அல்லது தீமைகள் செய்திருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கும். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த கர்மாவை தீர்ப்பதற்கான வழி என்பது என்ன அப்படின்னா இதிலே சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. அப்போ இதுக்கு பண்ணிடுறீங்க அப்படிங்கும்போது இது பூஜை புனஸ்காரங்கள் இதிலே சொல்லப்படும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி வராது. அவங்க செய்த கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பரிகாரங்கள் கோவில் ஸ்தலங்களுக்கு உண்டானது வரும். அப்போ இதில் சொல்லப்படும் போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி என்பதை பார்த்து சரியாக இதில் சொல்லியிருக்கக்கூடிய ஆகமத்தை சரியாக பார்த்து செய்தால் அவருடைய வாழ்க்கை என்பது சீராக கட்டமைத்து அவர்களுக்கு பிடித்தமான இந்த ஜென்மத்தில் அவர்களுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறைவனடி சேர்வதற்கான, முக்தி மோட்சம் என்கின்ற இறைவனடி சேர்வதற்கான, அடுத்த பிறவி இல்லாத ஒரு வழியை வழிகாட்டியாக காட்டுவதற்கான மிகப்பெரிய ஒரு வழிதான் இந்த நாடி ஜோதிடமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தீய வழியில் நிறைய நாடி ஜோதிடம் என்பது நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அது காசை பணத்தை டிவைட் பண்ணி இப்போ வச்சுருக்கிறவங்களாம் உண்மையான ஓலைச்சுவடிகள் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட கிடையாது. இது எல்லாமே முழுக்க பணம் சார்ந்து 95% பேர் அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. ஒரு தவறான இடங்களுக்கு போய் உங்களுடைய பணத்தையும் இழந்து மன கஷ்டத்தையும் அதிகமாக்கி வாழாதீர்கள். நன்றாக தெரிந்து நல்ல ஒரு வழியில் சென்று உங்களுடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைத்து இறைவனடி சேருங்கள். நீராயுள் நிறை செல்வம் வான்புகழ் நட்பேறு நன்னிலம் பெற்று இந்த ஜென்மத்திலே இந்த பிறவியிலேயே பிறவில்லா பெருவாழ்வு அடைய வேண்டுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்வியலை தெரிந்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை கட்டமைத்து
இந்த ஜென்மத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனடி சேர வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய நம.